ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்சீஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வில்லேஜ் லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. வில்லேஜ் லைஃப் அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஒர்க். ஸோ பசங்க எல்லாருக்குமே வந்துட்டு சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டில் வச்சு சுத்தமாக மேய்க்க முடியல. வயலுக்கு அழைச்சிட்டு போய் நல்லா வச்சு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வயலில் வேலை இருக்குது அப்படின்னாலே விடிய காலம் ஒரு 4 மணிக்கு அப்புறம் தூக்கம் வராது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வயலில் வந்து ஒரு வாரமாக இப்படி தான் வந்து வயலில் வேலை போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் எழுந்திருக்கிற மாதிரியும் இருக்குது. சம்மர் லீவ் தான், பசங்க எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெருசாக கஷ்டம் தெரியல. ஸோ வீட்டில் ஆடு மாடு கோழிகள் அப்படின்னு இருந்தாலும் அதை தாண்டி சமைக்கிற வேலையும் இருக்குது. இதை விட நம்ம வயலில் ஃபார்ம் ஒர்க் இருக்குது அப்படின்னா நம்ம போய் வயலில் நின்னே ஆகணும் கட்டாயமாக. ஸோ அதனால் வந்து எல்லா வேலைகளையும் கிடுகிடுன்னு முடிச்சுட்டு வயலுக்கு போகிற மாதிரியா இருக்குது. ஒரு 7-7:30க்கெலாம் வந்து நமக்கு களை கொத்துறதுக்கு ஆளுங்க வந்துடுவாங்க. மரவள்ளி நட்டு சூப்பராக வந்து களை கொத்தி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். அடுத்ததாக என்ன வேலை அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு சமையல் பார்த்துடலாம். வயலில் வேலை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா என்னடா சமைக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். டக்குன்னு செய்யணும் அப்படின்னா நான் வந்துட்டு ஆளுங்களுக்காக டீ போட வரும்பொழுதே நான் வந்து துவரம்பருப்பு ஊற வச்சுட்டு போயிருந்தேன். கொஞ்சம் வடை குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு. சம்மர் லீவு பசங்களுக்கு விடவும் எனக்கு வயலில் வேலை ஸ்டார்ட் ஆகவும் சரியாக இருந்துச்சு. பசங்களுக்காக எதுவுமே நான் தனியாக வந்து செஞ்சு கொடுக்க முடியல. வயலில் வேலை செய்யும்போது அப்படியே ஆளுங்களுக்கு கொடுக்கறதுக்காக கடையில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா, அதையே பசங்களுக்கும் வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ உளுத்த வடை, அப்புறம் சம்சா, அப்புறம் பருப்பு வடை, பஜ்ஜி, இது மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் ஆளுங்களுக்கு மதியம் டீ டைமில் கொடுக்குற மாதிரியாக இருக்கும். ஸோ நம்மளால் கடையிலலாம் வாங்கி கொடுக்க மாட்டோம் தான், செய்ய முடியல, வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களுக்குமே சேர்த்து வாங்கிட்டு தான் கொடுத்துருந்தோம். அதனால் எதுவுமே செய்யலை. நம்ம இன்றைக்காவது கொஞ்சம் உருண்டை குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பருப்பு ஊற வச்சுருந்தேன். ஆனால் மாமா வந்துட்டு என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்னு கிச்சனில் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாரு. நான் பருப்பெல்லாம் அரைச்சி வச்சுருந்ததை பார்த்துட்டு எனக்கு வந்து உருண்டை குழம்பு வேணாம், வடை குழம்பே செஞ்சிரு அப்படின்னு சொல்லவும் ஸோ அப்படியே வந்துட்டு நான் வந்து எண்ணெய் காய வச்சு வடை தட்டி போட்டுட்டேன். வடை வந்து இது மாதிரி கொஞ்சம் மெத்துன்னு தட்டி போட்டிங்க அப்படின்னா அந்த குழம்புலாம் நல்லா அப்சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வேலைகளை முடிச்சுட்டு களை கொத்துற வேலைகள் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை அடுத்தடுத்து ரெடியாக இருந்துகிட்டே இருக்குது. நம்ம மரவள்ளி வயலில் அங்கங்கே ஒரு பயிர் முளைக்காமல் போயிருக்கும் இல்லையா, ஸோ அந்த பயிரெலாம் எடுத்து ஊன்றதுக்காக ஒரே இடத்துல மரவள்ளி நடவு பண்ணி முடித்ததுமே நம்ம வந்து அந்த குச்சிகளை கட் பண்ணி கொஞ்சம் நடவு மாதிரி நம்ம நட்டு வச்சிடணும். அதை எடுத்து நம்ம இப்போ எங்கெல்லாம் வந்து பழுது போயிருக்கோ, எங்கெல்லாம் முளைக்காமல் இருக்கோ அந்த இடத்துல இதை எடுத்து நடுற மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க. களை வெட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ இதில் ஒரு இடம் முட்டாக தெரியுது பாருங்கள், நிறைய பயிர் அடர்த்தியாக தெரியுது இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து நம்ம பழுதுக்காக ஊனி வச்சுருந்த இடம். ஸோ இதை தான் நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கங்கே பழுதுக்கு ஊன போகிறோம். இது ஒரு நாளையில் வேலை முடிஞ்சுதா அப்படின்னா இல்லைங்க, 2 நாள் ஆயிடுச்சு. அதாவது ஈவினிங் டைமில் தான் போகணும். பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஒரு 5 மணி வரைக்கும் வெளியில் தலை காட்ட முடியல. 5 மணிக்கு அப்புறமா போயிட்டு ஒரு 1 ஹவர் நாங்கள் வந்து நட்டோம். அதே மாதிரி 2 டேஸ் போச்சு இந்த ஒரு. முதல் நாள் போனோம் அப்படிங்கும்போது நல்லா வந்து பசங்க சுறுசுறுப்பாக வேலை செஞ்சாங்க. மறுநாள் போனோம் இல்லையா, அப்படியே அழுத்து போயிட்டாங்க. அங்கங்கே போய் மாமரத்தில் மாங்காய் பறிக்கிறது, முந்திரி மரத்தில் போய் முந்திரி பழம் பறிக்கிறது, அப்படியே முந்திரி தோப்புக்குள்ளே போய் இலைத்தலைகளெல்லாம் பறிச்சுட்டு வந்து விளையாடுறது அப்படின்னு சொல்லி அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருந்தாலும் வச்சு சுத்தமாக சமாளிக்க முடியல. ஒருத்தர் சண்டை வருது. அதனால் அப்படியே அழைச்சிட்டு போயாச்சு. நம்ம கூடவே இருக்கட்டும். ஒரு 1 ஹவர் நல்ல ஜில்லுன்னு காற்று வருது ஈவினிங் டைமில். வீட்டில் இருக்கிறத விட வயலில் இருக்கிறது எவ்வளவோ பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் பசங்களையுமே கூட்டிகிட்டு போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு வந்து கரையான் அரைச்சிருச்சு. நல்லா முளைச்சி வந்ததை அடியில் கரையான் விட்டவும் அப்படியே பட்டு போயிடுச்சு. இது மாதிரி எங்கேயோ ஒன்று தான் இருக்குது. ரொம்பலாம் நமக்கு இப்போ வந்து பழுது முளைக்காமல் போயிடல, எங்கேயோ ஒன்று இருக்குது. அதை வந்து ரோவாக பசங்களை அமுச்சு விட்டுட்டோம். 2 ரோ வந்து ஒருத்தர் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. பசங்க இன்னுமே சமத்தா நாங்கள் 3 ரோ ஒரு ஆள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 3 ரோ ஒரு ஆள் பார்த்தாங்க. அதீப் 3 ரோ, தியா 3 ரோ பார்த்தாங்க. ஆதுக்குட்டி சும்மா அங்கங்கே விளையாண்டுட்டு இருந்தார். அப்படி 3 ரோ பார்த்து அம்மா இங்கே இல்லை, செடி காஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் நட்டு வைப்பேன். இது மாதிரி ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அன்றைக்கி நான் 6 மணிக்கெலாம் வந்து வேலை முடிஞ்சு நாங்கள் முதல் நாள் போயிட்டோம். அதே மாதிரி மறுநாள் வந்திருந்தோம். மறுநாள் அதே மாதிரி 5:30க்கு வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 5:30க்கு குட்டி சுட்டிஸ்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். போயிட்டு அந்த குட்டி குட்டியாக ஒரு இலை இருக்கும், நாங்கள் வந்து செலமரம்னு சொல்லுவோம் அந்த மரத்தை, அந்த செடியிலேருந்து இலையெல்லாம் உரிட்டு வந்து பூமாலை தூவுறேன்னு சொல்லி விளாண்டுட்டு இருக்காங்க. எப்போ வந்து கண்டுபிடிச்சி கொடுங்கடா அப்படின்னு சொன்னால் வர மாதிரி தெரில. முடிச்சுட்டு கொஞ்சம் எண்டிங்கில் இருக்குது. அந்த டைமில் தான் வந்து ரொம்ப அழுத்து போய் விளையாடிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் வேறு முந்திரி பழம் நிறையா இருக்குப்பா அப்படின்னு தான் சொன்னேன். உடனே எல்லாம் அங்கே ஓடிட்டாங்க. ஸோ அப்படியே போய் முந்திரி பழம் பறித்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு நல்லா காத்தாட உட்காந்துருந்தோம். வேலை செய்கிறோம் அப்படிங்கிற அலுப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி
பசங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுற டைம் அப்படின்னா இது ஈவினிங் டைமாக தான் இருக்கும். மற்ற பகல்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலே வர முடியல, அவ்வளோ வெயில் அடிக்குது. இந்த சம்மரை எப்படி வந்து சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறதே தெரியல. எப்போவுமே சித்திரை மாதம் இப்படி தான் வெயில் அடிக்கும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் பயிரெலாம் வச்சுருக்கணும். என்ன பண்ண போர் போட்டு அந்த போர் திறந்து அதுக்கப்புறம் நம்ம உழவு ஓட்டி கொஞ்சம் வயலெல்லாம் ரெடி பண்ணி பயிர் வைக்கிறதுக்கு கரெக்டாக சித்திரை வரவும் நமக்கு வேலை ஸ்டார்ட் ஆகும். சரியாக போயிடுச்சு. வேறு ஒன்றுமே பண்ண முடியல, எப்படி இருந்தாலும் வச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பயிர் வச்சாச்சு. அதை தாண்டிலும் இந்த வருஷம் முந்திரி கொட்டை பயிர் பொறுக்கணும், அதை நினச்சா பெரிய பயமாக இருக்குது. ஸோ வெயிலில் எப்படிரா பொறுக்கிறது, இதெல்லாம் பொறுக்கி எப்படி நம்ம வந்து ஒன்று சேர்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயமும் வந்துருச்சு. எப்படி இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு காலையில் சீக்கிரமாக ஒரு 7 மணிக்கெலாம் வந்துட்டு முந்திரி தோப்புக்கு போயிட்டோம் அப்படின்னா ஒரு 12 மணி வரைக்கும் எடுக்கலாம், பழம் வந்து பறிக்கலாம். வெயில் தெரியாது. 12 மணிக்கு அப்புறம் சுத்தமாக நிற்க முடியாது. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அந்த பழம் தனியாக கொட்டை தனியாக பிரிக்கிறது, வந்து முந்திரி கொட்டை திருகிறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேலைகளை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படி டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வெயில் தாழ்ந்த அப்புறமா போயிட்டு திரும்ப அடுத்ததாக கொஞ்சம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அது மாதிரி தான் இந்த வெயில் காலத்தை வந்து நம்ம வந்து சமாளிச்சிட்ருக்கோம். ஸோ குட்டீஸ் வந்து வெளில வந்துட்டான் அப்படின்னாலே அவனுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். வீட்டில் இருக்கிற வரைக்கும் தண்ணி குடிக்குதா என்னங்கிறது தெரியாது. ஆனால் வெளியில் வயலுக்கு வந்துருச்சு அப்படின்னா அம்மா தண்ணின்னு கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ அது மாதிரி தான் அவருக்கு தாகம் எடுத்துருச்சு, போயிட்டு டைரெக்டாக அவர் லேட்ரல்லே வர தண்ணியை குடிச்சிட்டாரு. இது மாதிரி நம்ம வந்து 2 நாள் வந்து ஃபார்ம் ஒர்க் முடித்தோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சானா இல்லை, அடுத்ததான் மறுபடியும் பாருங்கள் களைகள்லாம் வந்துகிட்டே இருக்குது. இந்த கோரப்புல் இருக்கு இல்லையா, அது வந்து வெட்டினா உடனே நம்ம வீட்டுக்கு போகிறோமோ இல்லையா அது திரும்ப வந்து பூமியிலேருந்து வந்து வானத்தை எட்டி பார்த்துரும். அந்தளவுக்கு தான் வந்து கோரை நிறைய இருந்துச்சு ஒரு இடங்களில், அது மட்டும் அங்கங்கே தெரியுது. ஸோ திரும்ப வந்து நம்ம மறுகளை வெட்டணும், ஆளுங்களுக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு 10 டேஸ் போச்சு அப்படின்னா மறுபடியும் களை வெட்டிட்டு அதுக்கப்புறம் உரம் வைக்கணும். இதுதான் எங்களோட ஃபார்ம் ஒர்க்காக இருக்குது, ரொட்டீன் ஒர்க்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து லீவ் அப்படிங்கிறதே கிடையாது, நாமளாக எடுத்துக்கிட்டால் தான். ஸோ பெருமையாக சொல்லலாம். ஸோ விவசாயம் பண்ணுறவங்க ஒரு ஃப்ரீடம், யாருக்கும் அடிக்ட் ஆகிட்டு ஒர்க் பண்ண வேண்டியதில்லை, நம்மளோட இஷ்டம் அப்படின்னு. அது உண்மை தான். இருந்தாலும் செய்ய வேண்டிய நேரத்தில் கட்டாயமாக அந்தந்த வேலைகளை செஞ்சால் மட்டும்தான் அதில் லாபத்தை வந்து நம்மளால் ஈட்ட முடியும். ஸோ அது மாதிரி தான் எங்களோட ஒர்க்கும் போயிட்டுருக்கு. நாங்கள் ஃபேமிலியாக வயலில் இப்படி தான் வேலை செய்கிறோம். அதாவது பசங்களை வந்து வெயில் நேரத்தில் கூட்டிகிட்டு போக முடியல அப்படின்னாலும் ஒரு ஈவினிங் டைமில் இப்படி கூட்டிகிட்டு போயிட்டு அப்பா அம்மா என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்க, எப்படிலாம் விவசாயம் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அவங்க வந்து கஷ்டப்பட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க அப்படி ஒருத்தர் பேசிட்டு விளையாடிட்டு இருக்கும்போது நமக்கும் வந்து அந்த வேலை செய்கிற அலுப்பு தெரியாமல் அதை அப்படியே காதில் வாங்கிட்டு நம்மளும் வேலை செஞ்சிட்ருப்போம். அது மாதிரி தான் எங்களோட ஃபார்ம் ஒர்க் போயிட்டுருக்கு. அப்படியே வர வழியில் மாங்காய் மரத்தில் மாங்காய் பறிச்சிட்டு வந்துட்டார் அதீப்பு. எப்போவுமே வந்து சம்மரில் போகிற இடங்கள்லாம் நம்ம வயலில் வந்து மாமரம், ஸோ நாட்டு மாங்காய், அப்புறம் வந்து கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் வந்து ஒட்டு மாங்கான்னு சொல்லுவோம் அந்த கிளிமூக்கை. வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா செந்தூராக இருக்குது. ஸோ எந்த பக்கம் போனாலும் நமக்கு வந்து மாப்பழம், வாழை, அப்புறம் கொய்யாப்பழம், அப்புறம் சாத்துக்குடி, முந்திரி பழம், இது மாதிரி நமக்கு பழ வகைகளுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லணும். எங்கே போனாலும் எந்த வேலை பார்த்தாலும் அப்படியே பசிச்சுதா ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டோமா அப்படின்னு இருக்கும். அது மாதிரி தான் அவங்களும் மாங்காயை பறிச்சுட்டு வந்துட்டு உப்பு மிளகு அப்படிலாம் போட்டு சூப்பராக சாப்பிட்டான். ஆனால் என்ன வேலை வேணால் சொல்லுங்கள், ஆனால் எங்களோட வேலையில் நாங்கள் கரெக்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆடுறது, ஓடுறது, விளையாடுறது, சாப்பிட்றது, இதை வந்து பசங்க குறைச்சிக்கவே இல்லை. ஸோ அப்படியே இருந்தாலும் நமக்கு எப்படியோ வேலை முடிஞ்சுதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எங்களோட ஃபார்ம் ஒர்க் இந்த 2 டேஸ் ஈவினிங் ஒர்க் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.